என்னது, பராசக்தி படத்தை பார்க்க வெறும் 16 பேர் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களா? அதுவும் 905 பேர் உட்காரக்கூடிய ஒரு தியேட்டரில் வெறும் 16 டிக்கெட் தான் புக் ஆகிருக்கா? ஆமாங்க, இப்படி ஒரு சோக விஷயம் பராசக்தி திரைப்படத்திற்கு பிரான்ஸ் நாட்டில் நடந்திருக்கு. பராசக்தி திரைப்படம் இன்னும் ஒரு நாளில் தமிழ்நாட்டில் வெளியேறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அதற்கு முன்னால் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் சிறப்பு காட்சிகள் நடத்தப்படும். அதை ப்ரீமியர் ஷோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸில் அப்படி நடக்கிற அந்த ப்ரீமியர் ஷோஸில் பார்த்தீங்கன்னா 905 பேர் உட்காரக்கூடிய ஒரு தேட்டரில் வெறும் 16 டிக்கெட்டு தான் புக் ஆகிருக்கு. ஆனால் ஜனநாயகனுக்கு டிக்கெட்டே கிடைக்காம அங்கே வெளிநாட்டில் இந்த ஓவர்சீஸ் ப்ரீமியர் ஷோவுக்கு மக்கள் தமிழர்கள் அல்லாடுறாங்க. பராசக்தி திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு பதிலாக பேசாமல் ஜனநாயகன் படத்தை அதில் போட்டுடலாமான்ட்டு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இப்போ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, சென்சார் சர்டிஃபிகேட் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா என்று எல்லோரும் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஓவர்சீஸில் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. அதற்கான சென்சார் சர்டிஃபிகேட் அந்தந்த நாட்டில் கொடுக்கறதுனால இந்திய அரசின் சென்சார் சர்டிஃபிகேட் அதற்கு தேவைப்படாது. அதனால் ஜனநாயகன் படம் வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன்ற மோதல் உலகம் முழுவதுமே ஒரு பெரும் போட்டியாக போய்கிட்டு இருக்கு. பல இடங்களில் பராசக்திக்கு ரொம்பவே குறைவான ஒரு தியேட்டர் தான் புக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஜனநாயகனுக்கு குவியுதுங்க. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் பராசக்தியுடைய தீம் பற்றி ரொம்ப கவலைப்படல போல இருக்குது. ஆனால் ஜனநாயகன் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை கொடுக்கும் படமாக இருக்குது. இன்றைக்கி அல்லது நாளைக்கு ஓவர்சீஸ் அந்த ப்ரீமியர் ஷோ நடைபெறும். அதற்கப்புறம் படம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது.